ஹாய் வெல்கம் டு பவி ஹெல்த்தி பர்ஸ்பெக்டிவ் சேனல். எனக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கு. நான் அதெல்லாம் ஒரு டைம் பாஸாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு அடல்ட்ஹுட் ரீச் ஆகி அதெல்லாம் எனக்கு செய்யக்கூட டைமே கிடைக்காத போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு ஹாபிஸ்லாம் எவ்வளோ எனக்கு காமாக ரிலாக்ஸ்டாக வச்சிருது அப்படின்னு. அடல்ட்ஹுட்க்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிடுவோம். நம்மளுக்கு ஜாப்லாம் கிடைச்சி ஜாப்லாம் போக ஆரம்பிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஹாபி இருந்துச்சுன்னே நம்ம மறந்துடுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு சில விஷயம் நினச்சிட்டு இருப்போம் இதுதான் என்னோட ஹாபின்னு. ஆனால் அதையும் தாண்டி நிறைய ஹாபிஸ் நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம இன்னும் ஃபிகர் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம என்டர்டெயின்மெண்ட்னா என்ன நினைப்போம்? டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, இதே நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். மூவிஸ் பார்க்குறது எல்லாமே அந்த ஒரு மீடியா ஃபோன் டிவிக்குள்ளேயே தான் இருக்கு. அதையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட்னா ஹாபிஸும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத நம்ம மறந்துட்டோம். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு, என்ன இது நம்ம ஒரு ஹாபியை செய்யறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லையா, அவ்வளோ பிஸி ஆயிட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் என்ன நினைச்சேன், ஒரு ½ என்னன்னா ஆகட்டும், என்னோட டைம்னு நான் ஒரு ½ எடுத்துட்டு நான் கண்டிப்பா என்னோட ஹாபிஸ் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். என்னோட ஹாபிஸ் என்னன்னா டான்சிங், சிங்கிங், டிராயிங், பென்சில் ஆர்ட் மாதிரி பண்ணுவேன். அண்ட் தென் மிரர் முன்னாடி பேசுறது, ஆர்கனைசிங் திங்ஸ், அது எனக்கு ஒரு காமன்ஸ், ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்ட் கிடைக்கும். அண்ட் தென் டைரி எழுதுவேன். ஸோ இதெல்லாம் தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஹாபியாகவே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஹாபிஸ் இருந்தும் சின்ன வயசுலேருந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அடல்ட்ஹுட் ஆகி நம்ம பண்ணக்கூடாதா, ஒரு ½ எனக்காக கிடைக்காதான்னு நான் டிசைட் பண்ணி நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, டெய்லி ஒரு ½ என்னோட ஹாபிஸ் மீன்ஸ் எல்லாத்தையும் பண்ணணும்னு இல்லை, அன்னைக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். ½ எனக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது என்ன ஆச்சுன்னா, என்னோட மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக, எகெயின் எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃபீல். அந்த டைமில் நான் எப்படி என்னோட ஒரு ஹாபிஸை நான் பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸ்டு மைண்ட் இருந்துச்சோ, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தாண்டி எனக்கான டைம் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது எல்லாருக்குமே ரிலாக்ஸ் அண்ட் காம் மைண்ட் கிடைக்கும். ஸோ அதே தான் எனக்கும் நடந்துச்சு. ஸோ அது என்டர்டெயின்மெண்ட்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனாலேயே எனக்கு லோன்லினஸ் அவ்வளவா இருந்ததில்லை. நான் காலேஜ் படிக்கிறப்ப கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்ததில்லை. பிகாஸ் நான் என் கூடயே மீன்ஸ் நான் பண்ணுற ஒரு சில விஷயம், ஹாபிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு லோன்லியாக நிறைய பேர் கிட்ட பேசணுன்ற மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரியும் நான் அவ்வளவா யோசிச்சதும் இல்லை. அடல்ட்ஹுட்க்கு அப்புறம் நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இது எனக்கு ரொம்ப மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. டெய்லி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா டெய்லி இருக்காது, என்னைக்காவது இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் நம்மள கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி ஹாபிஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது அது எனக்கு ஒரு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் விட்டு கொஞ்ச நேரம் வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம ஹாபிஸ் ஆல்மோஸ்ட் மறந்துருப்போம் அடல்ட்ஹுட்க்கு அப்புறம். ஸோ நான் இப்போ ரிமைண்ட் பண்ணிட்டேன்ல, நீங்கள் டெய்லி 15 மினிட்ஸ் ஒரு ½ இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மைண்டை எப்படி மாறுதுன்றத நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்ல வேணாம், கண்டிப்பாக மாறும். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்காக நம்ம என்ஜாய் பண்ணுற விஷயத்த நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. நம்ம ஏஜ் ஆக ஆக கூட நம்மளுக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஹாபிஸ் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் இந்த வீடியோ. டேக் கேர், பாய்.